அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்லா யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ நியூ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நெட்டு வித் கொஞ்சம் ஹெவி சிலபஸ். ஓல்டு சிலபஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 60% அதிகம். 60% நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 60% இன்னும் படிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டடி அப்படின்னா சிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா ஒரு ரோட் மேப் இருக்கணும். ஸோ 10 யூனிட்டுக்கு நம்ம ரோட் மேப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சருக்கு வந்து ஒரு 4 வீக்ஸ். வீக் 1 நம்பர் சிஸ்டம். அப்போ நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி வீக் 2 பூலியன் அல்ஜிப்ரா அண்ட் டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட் அதில் என்னென்ன சப் டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரோட் மேப் போட்டிருக்கேன் யூனிட் 1க்கு. அதே மாதிரி யூனிட் 2 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 வீக்ஸ். அந்த 3 வீக்ஸுக்கான ஒரு ரோட் மேப். அதே பார்த்தீங்கன்னா யூனிட் 3 சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான ரோட் மேப் போட்டிருக்கோம் நம்ம. தென் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் யூனிட் 4க்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது 4 வீக்ஸ் நம்மளுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் 3 வீக்ஸ், ப்ரோக்ராமிங் வித் C++ 3 வீக்ஸ், பைத்தான் ப்ரோக்ராமிங் 3 வீக்ஸ், வெப் டெவலப்மெண்ட் 2 வீக்ஸ், PHP அண்ட் MySQL 3 வீக்ஸ், சைபர் செக்யூரிட்டி 3 வீக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் ஈஸி 2 வீக்ஸ் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அது சிலபஸும் கம்மி. நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியும் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபஸ்ட்டு 5 யூனிட்டுமே நம்மளுக்கு ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் போய் போகிறது ரோட் மேப். இப்போ இந்த ரோட் மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா இது 10 யூனிட்டுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிச்சும் போட்டுறேன் நான். இப்போ யூனிட் 10க்கு மட்டும் இப்போ நம்ம ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னோம் உங்களுக்காக. இப்போ யூனிட் 10க்கு அந்த ரோட் மேப் 3 வீக் 1ல் நீங்கள் என்ன படிக்கணும், வீக் 1ல் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் கிரைம், டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் சைபர் கிரைம், அதுக்கான கான்செப்ட் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த ரோட் மேப் என்ன பண்ணும் அப்படின்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெமரியில் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறோம். ஸோ அது மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கான வீக் 1. வீக் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ வீக் 2க்கு என்ன ரோட் மேப். ஸோ வீக் 2ல் எப்படி நம்ம டாபிக்ஸை பிரித்து படிக்கணும் வீக் 2வை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வீக் 3க்கு நீங்கள் எப்படி டாப்பிக்லாம் பிரித்து படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வரும், சார் இதெல்லாம் ஓகே ஆனால் எங்களுக்கு நோட்ஸ் வேணும், நோட்ஸ் இல்லாமல் நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கும் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக யூனிட் 10க்கு வந்தான ஓகே. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ராப்பராக போவோம் நம்ம அப்படின்னு சொல்லிப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் ரோட் மேப் யூனிட் 1க்கும் ரோட் மேப் போட்டாச்சு. அதுக்கான மெட்டீரியல் இன்னும் 2 டேஸில் ரெடி பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான ரோட் மேப்பும் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு எவ்வளோ உழைக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை விட அதிகமாக நீங்களும் உழைக்கணும். உழைக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. அதை தயவு செஞ்சு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ யூனிட் 1 யூனிட் 10 ரோட் மேப் பார்த்துட்டோம். இப்போ ரோட் மேப்பை எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோட்ஸ்க்கு போகிறோம். இப்போ வீக் 1, இப்போ வீக் 1ஓட நோட்ஸ். இப்போ அந்த ரோட் மேப் இருக்குல்ல, அந்த ரோட் மேப்பு பேஸ்டாகவே உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நோட்ஸ் எல்லாமே போப்போ பண்ணியிருக்கு. இந்த நோட்ஸ் என்ன அப்படின்னா சர்வசாதாரணமாக யார் படித்தாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இங்கிலீஷை வச்சு நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபஸ்ட் பாயிண்ட். தென் அனதர் பாயிண்ட் என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே வந்து அந்த டேர்ம்ஸ் அப்பெல்லாம் ஹைலைட் பண்ணியிருப்போம். என்னென்ன டேர்ம்ஸ், முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமேவும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் முடிஞ்ச உடனே ஒரு கன்க்ளூஷன்ஸ் இருக்கும், அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நான் போப்போ பண்ணும்போது எனக்கு என்னென்னா நம்ம எல்லாமே வந்து MCQ டைப் தான் போகிறோம். MCQ தான் நமக்கான இது. ஸோ மல்டிபிள் சாய்ஸஸ் போகும்போது நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா கம்பேரிசன் இருந்தால் மட்டும்தான் மோரோவர் பயங்கர பெட்டராக எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குயிக் ரெஃபரன்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வீக் 1ல் அந்த டாபிக் போட்டிருந்தோம்ல, அதுக்கு என்டையராக ஒரு இது ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த குயிக் ரெஃபரன்ஸ் டேபிள் அப்படிங்கிறது நம்ம டெஸ்லாவில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஐடியா பண்ணி உருவாக்குனது. அது பயங்கரமாக இருக்கும். டைப் ஆஃப் மாலிவர்ஸ் இது எல்லாமே இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு பாருங்கள் குயிக் ரெஃபரன்ஸ் டேபிள் வந்து பெரிய அதை இதெல்லாம் படிச்சுட்டு அதை நீங்கள் திருப்பி மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த டேர்முமே உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா மறக்காது. இந்த குயிக் ரெஃபரன்ஸ் டேபிள் மூலமாக மாலிவர் டைப், டெஃபினிஷன், கீ கேரக்டரிஸ்டிக்ஸ், இம்பேக்ட் என்னென்ன இருக்கும். ஸோ நீங்கள் MCQ பேப்பராக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் டேபிள் வந்து ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.
உங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு குயிக் ரெஃபரன்ஸ் டேபிள். இது போக நம்ம மைண்ட் மேப்பும் ரெடி பண்ணி கொடுப்போம். இது போக சிட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் மேப்பும் ரெடி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக் 2 வீக் 2க்கும் முடிச்சாச்சு, வீக் 3க்கும் முடிச்சாச்சு நம்ம. இப்போ இது வந்து எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி ஷெடியூல் நான் ஒரு 15 டேஸ் ஷெடியூல் போட்டிருக்கேன். அதை வந்து வீக் ஷெடியூலாக மாற்றிருக்கேன். நம்மளுக்கு மினிமம் டூரேஷன் எப்படினாலும் 6 மந்த்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டூரேஷனுக்கு தகுந்தாப்புல நாங்கள் ஷெடியூல்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக் ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக ஸ்டஃபானாக பயங்கரமாக படித்து வரலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ என்ன படிக்க போகிறீங்க, இதில் என்ன கண்டென்ட் இருக்குது, இப்போ என்ன படிக்க போகிறீங்க, ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த கைட்லைன்லாம் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப நியூ டாபிக். அதுவும் இல்லாமல் டேர்ம்ஸ் பயங்கரமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கோம். இது பூரா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோ கிளாஸஸ் வரும். எல்லாமே இந்த நோட்ஸ் எல்லாமே நாங்கள் எடுப்போம். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், கடகடன்னு எடுத்து முடிச்சிடுவோம். இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணி முடிச்சுருங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் ரெஃபரன்ஸ் டேபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இது எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இது வந்து வீக் 2க்கான நோட்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீக் 3. ஸோ வீக் 3க்கானது முடிச்சாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 வீக்காக பிரிச்சிருக்கோம். அந்த 3 வீக்குக்கான நோட்ஸ் எல்லாமே என்டையராக உங்களுக்கு முடிச்சாச்சு. எதில் அப்படின்னா, அதாவது யூனிட் 10க்கான நோட்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. மொத்தம் 110 பேஜஸ் வரும், ரெஃபரன்ஸ் டேபிளோட வரும். இதுக்கு நாங்கள் என்ன கொடுப்போம் அப்படின்னா, சீட்டோகிராஃபி கொடுப்போம். அதுக்கடுத்து எம்சிக்யூ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக எம்சிக்யூ கொடுப்போம். ஒவ்வொரு டாப்பிக்குமே 30 எம்சிக்யூனா மினிமம் எப்படின்னு 1000+ வந்துடும், எம்சிக்யூஸ் வந்துடும் இதில் உங்களுக்கு. ஸோ ரிப்பீட்டடாக வரும்போது நிறையா டேர்ம்ஸ் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸாக எம்சிக்யூஸ் எப்படி இருக்கும்னா வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். ஒவ்வொரு எம்சிக்யூமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். அந்த வீடியோ அடுத்து எப்படி எம்சிக்யூஸ் நாங்கள் போட போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுவேன். ஸோ இந்த டோட்டல் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ், அதாவது வந்து எனக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும், இந்த டெய்லி நோட்ஸ் மட்டும் வேணும், வீக் நோட்ஸ் மட்டும் வேணும்னா 6000 ரூபாய். ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க, டிலே பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் நியூவாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக எங்கள்கிட்ட கேளுங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுறோம். நான் இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்களுடைய, அதாவது உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.